அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் இணையிறாங்க. தாசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம், 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு, கேது பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ல் இருந்து உங்கள் ராசிக்கு மாறுறாரு. புதன் செவ்வாயோட போய் இணையிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17ஆம் தேதி புதன் உங்கள் ராசியில் இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மாறி சூரியனோட போய் இணையிறாரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மாறி சூரியன் புதனோட போய் இணைகிறாரு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் மாறிடுறாரு. ஸோ இதுதான் இந்த தை மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த தை மாத ராசி பலன்களை ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயே சுக்கிரன் 12ல் இருக்கிறார். 11ஆம் அதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதி அவர் 12ல் இருக்கிறார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ இது எப்படி கொண்டுட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில் எண்ணங்கள் நிறைய வரும். கெரியர் வைஸில் பார்த்தீங்கன்னா தொழில் எண்ணங்கள் நிறைய வரையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சில ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கலாம், பணி சுமையாக இருக்கும் மாதிரி இருக்கும், இல்லைன்னா உத்தியோகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் செஞ்சுட்ருக்கவங்க தொழில் சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்கள், தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம், இல்லை தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது சேஞ்ச் பண்ணணும், இல்லை தொழிலில் ஏதாவது மாற்றணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துட்டு போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. மேலும் 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது, பொதுவாக கேது 10ல் இருக்கிறது நல்லதான், ஆனால் 10ல் ஒரு பாதி இருப்பது சிறப்பு. ஆனால் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க்கான விஷயத்தை செயல்படுத்துறது, ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணோம், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணோம், இதில் தொழிலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சிந்தனை வரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் கிரியேட் ஆகும். இதெல்லாம் 10ல் இருக்க கேது ஏற்படுத்தும். பொதுவாக 10ல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையான பார்த்தீங்கன்னா அழுத்த கிரகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம், மன உளைச்சலான சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம். தொழில் உத்தியோகத்திற்காக ஏதாவது அலையிற சூழ்நிலைகள், வேலைக்காக அலையிறது, இடப்பெயர்ச்சி ஆகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இதேமாரி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் சிந்தனைகள் அதிகரிக்கும். மேலும் முக்கியமான முடிவுகள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. மேலும் ரிஸ்கியான விஷயங்களை இறங்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக ஜேர்னி பண்ணுங்கள், அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து பொருளாதார சூழ்நிலையை நீங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. லாபாதிபதி 12க்கு வர்றதுனால 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வராங்க. இது எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விரைய செலவுகள் வரும், சுப விரைய செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் விஷயம் முடங்கிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரும். இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை சற்று கவனமாக நிதானமாகவும் செயல்படணும். மேலும் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் வர்றதுனால திடீர் பயணங்கள், பயணத்தினால ஒரு ஆதாயம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிட்டே இருக்குது, பயணிச்சுட்டே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேவரான காலகட்டமாக இருக்கும். ஓவராலாக பயணத்தினால லாபம் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் நீங்கள் அனுபவிக்கலாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிட் வருவார். புதன் செவ்வாய் போய் இணைகிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிறதுனால பரிவர்த்தனை யோகம். இந்த ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கும்போது சுக்கிரன் பொழுது இணையும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரமங்கல யோகத்தை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரமங்கல யோகம் பார்த்தீங்கன்னா சுப விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்தும். சுப விஷயங்கள் சார்ந்த செலவுகள் வரும். கடன் வாங்கி சுப விஷயங்கள் பண்ணுறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயங்களில் இறங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, வாழ்க்கைக்கு துணைக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவது. செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு குரோவ கிரகம், புதன் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி கிரகம், 7ஆம் அதிபதி புதனோட பார்த்தீங்கன்னா விரையாதிபதி செவ்வாய் இணைஞ்சிருக்காரு. அப்போது இந்த வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் விரை செலவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை மன பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம்.
பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் சின்ன கவனம் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதில் மட்டும் கிளியராக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். அதேபோல் 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இது ஒரு வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு யோகம் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய வளர்ச்சி கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தகரமான ஒரு அமைப்பு உண்டாகும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமைத்தன்மை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் பேசுகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமைத்தன்மை தென்படும். உங்கள் பேச்சினால் ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே நீங்கள் சாதிச்சுப்பீங்க. ஒரு ஃபேவரான மாதமாக அமையும். மேலும் இந்த தாய் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் வந்துட்டு போகும். தாயாருடைய அதிக வாக்குவாதம் ஏற்படுது, தாயாரோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது, தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கவலைகள் ஏற்படுவது, இதெல்லாம் இந்த ராகு வந்து நாளில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு தான். ஆனால் 2ஆம் இடத்துல சூரியன் பதன் வந்து செகண்ட் ஹாஃபில் இணைஞ்சிருவாங்க. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் படிப்பு சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பயம் பதட்டம், அதிகமாக பயம் பதட்டம் தான் இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பயம் பதட்டம் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக உங்கள் மைண்ட் வந்து இருக்காமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கலாம். அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைஞ்சிருவாங்க. புதன் ஆதித்ய யோகம் இருக்கும். மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் போட்ட எஃபெக்ட் வந்து பயத்தோட போட்ட எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். டபுள் மடங்கு சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் பயப்படாமல் எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் பெரிய குழப்பம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் விஷயங்களை செயல்படுத்துங்க. அது நல்லா சக்ஸஸ் ஆஃபாக உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் புதன் வந்து உங்களுக்கு சேரும் பொழுது உங்கள் படிப்பும் சரி, உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டும் கிடைக்கும். நீங்கள் படிக்கிற விஷயமும் சரி, நீங்கள் செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து கிளியராக இருக்கும். மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் எடுக்கிற முடிவு வந்து கிளியராகவே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் குழப்பம் ஏற்படும், செகண்ட் ஹாஃபில் அது நிவர்த்தி ஆகிடும், அது கிளியர் ஆகிடும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ராகு நாளில் இருக்கும்பொழுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார், தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிந்திக்கிற விதம் மாதத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபில், மாதத்தினுடைய ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவுமே நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த்தில். நாளில் ராகு இருக்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாள் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் இன்மையாக இருக்கும். சரியாக தூக்கம் வர மாதிரி, சரியாக சாப்பிட முடியல, ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படியே அதிர்ச்சியாக போயிட்டுருக்கேன். இதெல்லாம் நாளில் நாகு இருக்கும்போது நம்மளுக்கு நார்மலாகவே நடக்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டினாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு புத்தி தெளிவு இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 5ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு புத்தி தெளிவை கொடுப்பார். என்னதான் உங்களை சுற்றி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே சரி, அது நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அந்த புத்தி தெளிவோடு நீங்கள் வந்து இயங்குவீங்க. அந்த புத்தி தெளிவே உங்களுக்கு வெற்றி விடை செய்யும். அந்த திருமண முயற்சி அப்படின்றது ஒரு நல்ல ஃபேவராக பண்ணுது. திருமண முயற்சியில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. ஓகே தான். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் படுற மாதிரி இருக்கும் திருமண முயற்சியெல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவர் தான். மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவராகவே இருக்குது. மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். மேக்ஸிமம் திருமண முயற்சிகள், திருமணம் சார்ந்த செய்திகள்லாம் நல்ல ஒரு செய்தியாக அமையும். ரொம்ப ஃபேவராகவே இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய சுப விலக செலவுகள் வரும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும், நிறைய விஷயங்களை செயல்படுத்துவீங்க, புதுசாக சேஞ்சஸ் உண்டாகும். ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கிறது. ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தானம், யோகா இது போன்ற விஷயங்களை ஈடுபடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை, நல்ல ஒரு ரெமடியோ உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு எந்த சந்தேகம் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.